ஒரு முக்கியமான அறிகுறி சோரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம்னா, தோல் வந்து அதிகப்படியாக உரிய ஆரம்பிக்கும். தோல் வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே தோல் உரியும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கையில் ஒரு கெமிக்கல், ஒரு கெமிக்கல் சோப் ஏதாவது பட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து கையில் படும்பொழுது அந்த அலர்ஜினால் தோல் உரியறது காமன். அது வந்து லேசாக தான் தோல் உரியும். நமக்கு அது பெருசாக நமக்கு பாதிப்பு எதுவுமே இருக்காது. அது குறிப்பிட்ட ஒரு 10 நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது தோல் உறிஞ்சி நமக்கு நார்மலான ஒரு ஸ்கின் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு அப்படியே தோல் வந்து அப்படியே கொட்டும். அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல பார்த்திங்கன்னா, உட்காந்து எழுந்தாங்க அப்படின்னா அப்படியே கொட்டும். எங்கெல்லாம் நடக்கிறாங்களோ அங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து தோல் கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு நமைச்சல் இருக்கும் பொழுது அவங்க சொறிவாங்க. அப்போ அந்த இடத்துல ரத்தம் கசிதல் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஊசி முனையை வச்சு குத்துனா எப்படி ரத்தம் கசியுதோ அதே மாதிரி ப்ளீடிங் வந்து வரும். பின் பாயிண்டில் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே டெக்ஸ்சரில் இவங்களுக்கு தோள்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும். அதற்கடுத்து ப்ளீடிங் அவங்களுக்கு சொரியும் பொழுது ரத்தம் கசிதல் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த நமைச்சல் அப்படிங்கிறது ஒரு சில கண்டிஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ சோரியாசிஸில் கூட எல்லாருக்குமே தோலில் நமைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில கண்டிஷன்ஸில் ஒரு சில பேஷண்ட்ஸ் மட்டும்தான் தோலில் அரிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு அரிப்புகள் எதுவுமே இல்லை, ஆனால் தோல் மட்டும் அதிகப்படியாக கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா வகையான தொந்தரவுகளுக்கும், இந்த சோரியாசிஸ் பிரச்சனைகளுக்கும் நம்முடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துருக்கோம். கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய்க்கான முதல் காரணம். ரத்தம் அசுத்தமாகிறதுனால தான் இந்த சரும நோய்கள் அதிகமாக வருது. ஸோ ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகளும் முறையான ஒரு சிகிச்சை முறைகள் ஒரு 3 மாத காலம் நம்மளுடைய மருத்துவமனையில் எடுக்கும் பொழுது சோரியாசிஸ் பற்றி பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான்.